அது லாகின் லாக் அவுட் அவ்வளோதான், அது சம்பளம். இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு வர நிறைய பசங்க, காலேஜ் பசங்களாகட்டும் இல்லை பிஸ்னஸ்குள்ளே வரவங்களாகட்டும், ஃபோக்கஸ் பண்ணுற ஒரே விஷயம் ஃபண்டிங் தான். உன் ப்ராடக்ட் எதாவது சால்வ் பண்ணுன்ற சொல்ல தெரியல, என்ன பிரச்சனை சால்வ் பண்ணு சொல்ல தெரியல, எங்கே கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் காசு கொடுத்தா நான் பண்ணுவேன்றாங்க. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்னு ஒன்று இருக்குது. உன் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்தால் மக்கள் வாங்குவாங்களா மாட்டாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இல்லை எவ்வளோ லாஸ் ஆகும், இல்லை எவ்வளோ நெகட்டிவ் ப்ராஃபிட்ஸில் போகும்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் பார்க்காம தான் இன்றைக்கி எல்லாம் உள்ளே வராங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி எல்லா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, என் ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டுன்றாங்க. இல்லை, எப்போ நீ உன் ப்ராடக்ட் பெஸ்ட்டுன்னு நீ சொல்லணும்னா அது மக்கள் சொல்லணும், அது யூஸ் பண்ணவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும். சரியா? காசுக்கு தானே வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு பேஷன் கிடையாது. தி திங்க் தட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு ஃபேன்சி வேர்ட் நினச்சிக்கிறாங்க. இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப்புள்ள வந்தால் நம்ம ஈஸியாக காசு சம்பாதிச்சிடலாம், லைஃப் ஸ்டைலே மாறிடும். எப்போவுமே நீ பண்ணாத வேலைக்கான காசு வாங்கன்னு வச்சுக்கோயேன், காசு ஒட்டவே ஒட்டாது. நீ பண்ண வேலைக்கான உனக்கு உழைப்புக்கான ஊதியம் தான் வந்து உனக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீ பண்ணி மற்றவங்க வாழ்க்கையை மாற்றி அது மூலமாக வர பிஸ்னஸ் தான் இட் வில் ஒர்க். ஃபண்டிங் மட்டும் வாங்கி, நானே ஒரு கம்பெனி பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், ஃபண்டிங் வாங்க ட்ரைனிங் கம்பெனி தெரியும், அது எதுக்கு காசு செலவு பண்ணுறான்னு எதுக்குன்னே தெரியல, சும்மானா அடிச்சுட்டு இருக்கான காசை. சரி, மக்கள் வாழ்க்கையை மாற்றுறாங்கன்னா பார்த்தா சும்மா பேருக்கு பண்ணுன்னு தான் பண்ணுறானே தவிர மக்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றல. ஏன்னா அந்த கம்பெனியில் நிறைய பேர் நம்மக்கிட்டே வந்து வேலை கேட்டு வந்திருக்காங்க. அவங்களோட மைண்ட் செட் பார்க்கும்போது போகிறான், காசு கொடுத்துறான் அந்த கம்பெனியில், ஏன்னா ஃபண்டட் கம்பெனின்றதுனால காசு நிறைய டீப் பாக்கெட்ஸ் இருக்குது. அப்போ வேலை செய்கிறோ இல்லையோ வேலை சம்பளம் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம வந்து வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கும்போது இப்போ வேலை செய்யணுமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நிறைய கம்பெனி நிறைய பேர் பார்த்துருக்கேன், வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு மவுஸை, அது ஒரு டூல் இருக்காது, போட்டு விட்டா மவுஸ் ஆகிட்டே இருக்குமா, அவன் வெளியே சுற்றிட்டு இருப்பான். நீங்கள் ஜிம்லேயே ஒருத்தன் வரான், லேட் நைட் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்னப்பா பண்ணுறேன்னா இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ப்ரோ, காலைல வெளியே போயிட்டு வந்தேன், வீட்டுக்கு போனோம், போயிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு தூங்கிடுவேன். லாக் அவுட்னா அது லாகின் லாக் அவுட் அவ்வளோதான், அது சம்பளம். அப்போ கம்பெனிக்காரங்க ஃபண்டிங்லாம் வாங்கிட்டு காசு கொடுத்தா இதான் பிரச்சனை. பட் எந்த கம்பெனியில் வந்து உள்ள வச்சு ஒரு ரியல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க பண்ண மாட்டாங்க.